வாசிதான். ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருக்குத்தான் மனைவி. அந்த ஒருத்தரோட சில மாதங்கள் வாழ்ந்தேன். அந்த இன்ப சுமைய ஒரு பெண் குழந்தை உருவத்துல பெற்றெடுத்தேன். இப்ப அந்த குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். குழந்தைக்கு அப்பா நான் தானே. தெரியாதுங்க. உங்க கௌரவத்துக்கு இடையூறு வர்ற எந்த காரியத்தையுமே நான் செய்ய மாட்டேங்க. செய்ய மாட்டேங்க. என்ன சாரதா, ஏன் திடீர்னு அழற? நான் என்ன நினைச்சு அழலைங்க. ஆனா அந்த பச்சை பிள்ளை அந்த சமுதாயம் பழி வாங்குதுங்க. ஏன் குழந்தை தகப்பன் பேரு தெரியாம அவமானப்பட்டு என்கிட்ட கண்ணீரும் கம்பளியுமா வந்து எங்க அப்பா யாருமான்னு கேக்குறப்ப என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த பாவிதானே காரணம். இல்லைங்க, என் குலத்தை பத்தி கூட கவலைப்படாம எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க. இந்த தெய்வத்துக்காக வேண்டி நான் எத்தனை அவமானங்களை வேணும்னாலும் தாங்கிக்கிறேன். இத பாருங்க, நீங்க இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்லை. வீட்டுல உங்களை யாராவது தேறதுக்கு முந்தி இங்க இருந்து போயிடுங்க. என்னங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்க மனசுக்கோ கௌரவத்துக்கோ சஞ்சலம் ஏற்படும்னா நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிடுறேங்க. வேண்டாம் சாரதா, என் குழந்தையும் உன்னையும் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பையாவது எனக்கு கொடு. உங்க பொண்ணுக்கும் உங்க போலவே இறக்க குணம் நிறைய இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுன்னா சிவத்தாங்க முதல் ஆளா இருப்பா. சாரதா, எனக்கும் போனாவுக்கும் குழந்தையே இல்லை. சாரதா, குழந்தைக்கு படிப்பு அது இது நிறைய செலவு இருக்கும். நாளை கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன். வேண்டாங்க. ஊரெல்லாம் என்ன வேசின்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு நான் பத்திரேன்னு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கைனால தாங்க எத்தனை காலமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பணத்தை கொடுத்து அதை நான் கை நீட்டி வாங்கிட்டேன்னா அந்த ஒருத்தரோட நம்பிக்கையை நான் எழுந்துருவேங்க. வேண்டாங்க. என்னைக்கும் போல உங்க நினைவுதாங்க எனக்கு நிறைஞ்ச செல்வம். நான் வரேன். பிடிச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு கெட்ட பேரை நீட்டாமா போக்கணும். இந்தாங்கம்மா சாக்லேட்டு. போம்மா, உங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, இல்லன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. பாட்டி பாட்டி பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்தாங்க பாட்டி சாக்லேட்டு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. மாடி, நீயாவது லட்ச லட்சமா சம்பாரிச்சு பங்களா கட்டி கார் வாங்கி அம்மா. தேவிக்கண்ணு, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியாமா? பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு நான் படிச்சிருக்கேன் பாட்டி. பரவாயில்லையே, பள்ளிக்கூடத்துல கூட நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே. ராசாத்தி, கொஞ்சம் இரு, இப்ப வந்துட்டேன். என்ன பாட்டி? உனக்கு நாட்டியம் கத்து கொடுக்க போறேன். உனக்கு இருக்கிற அழகுக்கு நாட்டியம் கத்துக்கிட்டேன்னா இன்னும் 4-5 வருஷத்துல ஒன்ன வச்சு இந்த ஸ்டேட்டையே ஒரு கலக்கி போடுவேன். கலக்கி இப்ப ஆரம்பிச்சாதான் பின்னாடி உடம்பு வளையும். ஆரம்பிக்கலாமா? என்னம்மா ஆடு கண்ணு? தெரியல பாட்டி. தெரியல? பாட்டி ஆடுற, பாத்துக்கிட்டு நீ ஆடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் பொண்ணுக்கு இதெல்லாம் வேண்டாமா? அவளாவது நான் எழுத்து படிச்சு நல்லபடியா வாய்ட்டோம். விட்டுருங்கம்மா. ஏண்டி இருக்கிற ஒரே பொண்ணைய படிக்க வச்சு கெடுக்க பாக்குறியா? ஏண்டி இது என்ன சாதாரண பரம்பரையா? ஞானவல்லி பரம்பரை மோகனாங்கினா இந்த உலகத்துல தெரியாத கோடீஸ்வரர் கிடையாது. நீ போதுமா உன் பரம்பரை பெருமை? நம்ம குலத்தொழில் என்னோட தொலைட்டோம். என் பொண்ணுக்கு அதெல்லாம் வேண்டாம். அவளாவது நிம்மதியா வாய்ட்டோம். அணு அணுவா அவமானப்பட்ட அவ சாக வேண்டாமா? சாக வேண்டாம். ஏண்டி அம்மா, இப்ப ஊர்ல உலகத்துல இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் செத்துக்கிட்டா இருக்காங்க. அவங்களாதான் இம்போர்ட்டர் காரு, ஏர் கண்டிஷன் பங்களா, ஸ்டேட்டுக்கு ஒரு எஸ்டேட்னு ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ தரத்துல முடிச்சவா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை விரும்பாம கெடுத்துக்கிட்ட. உன் பொண்ணு எதிர்காலத்தை ஏண்டி பாழாக்குற? அப்படிப்பட்ட எதிர்காலம் தான் என் பொண்ணுக்கு இருக்குன்னு முடிவாயிடுச்சுன்னா என் கையால கொன்னாலும் கொள்ளுவேனே தவிர சத்தியமா அந்த வழியில வாழ விட மாட்டேம்மா. அம்மா. என்னம்மா? பாபு வீட்டுக்கு போய் சாக்லேட் குடிச்சிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க.
அங்கே உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அம்மா. சரிம்மா. ஜிம்மி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்த சாக்லேட். சார், சார். தேவி, சார், நான் உள்ள வரலாமா? வா. என்னம்மா? சார், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீ எந்த குறையும் தெரிஞ்சுக்காம 100 ஆண்டு காலம் வாழணுமா? இத பாருமா தேவி, இனிமே நீ என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சார் கூப்பிடுறது? அது அது ஏன் சார் அழறீங்க? நான் அழலம்மா, நான் அழல. கண்ணுல தூசு வந்துருச்சா? ஆமாம்மா, பெரிய தூசியா விழுந்துருச்சு. அந்த உறுத்தல் என் ஆயுசு பூரா இருக்கும் போல இருக்கு. சார், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்தாங்க சார் சாக்லேட்டு. யார் எதை கொடுத்தாலும் உடனே வாயில போட்ட வேண்டியதா? என்ன மந்திரம் ஆயத்த வச்சு அனுப்பிச்சாங்களோ? குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா, முதல்ல குழந்தை வரும், அப்புறம் நீங்க போவீங்க, அதுக்கப்புறம் குடுத்தனமே நடக்கும். இவங்கள யார நினைச்சீங்க? ஏன் கோவிச்சுக்கிறீங்க சித்தி? சித்தியா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பவே என்ன சித்தி ஆக்கிடுச்சு. அப்பன் பேர் தெரியாதானா அது கழுத? சொந்தம் அடி கொண்டாடுற சொந்தம். அந்த கரண்ட பணியோட பழகின முன்னே கழுத வெளுத்தல. குழந்தையை எப்படி கொடுமைப்படுத்த? சும்மா இல்ல, உங்களுக்கு தெரியாது. குழந்தையை காட்டி அடுத்தவங்க குடும்பத்தையே கெடுக்கிற குலமுங்க இது. கடவுள் மனுஷனுக்கு நாக்கையை ஈரமான இடத்துல வச்சிருக்கார் தெரியுமா? எப்பவுமே பேசுற வார்த்தைகள்ல ஈரமும் இரக்கமும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். போதும் உங்க உபதேசம். வாழுங்க. போறல. இன்னும் என்னங்க? வாழுங்க. பாபு, பாபு, ஏண்டா உம்முன்னு இருக்க? என்ன ஆயுதபூத்தை கூப்பிடாம நீயும் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆண்டி திட்டுவாங்கன்னு பயந்துட்டியா? இல்ல தேவி, நீதான் என் மேல கோவமா இருக்க. என்னோட பேச மாட்டேன்னு நானே வந்துட்டேன். டே ஃபுல், உன் மேல நான் ஏண்டா கோவப்பட போறேன்? எங்க ஆண்டி தான் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களே. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு பாபு. என்னை திட்டுறவங்களும் கொடுமைப்படுத்துறவங்க தான் ஜாஸ்தி. என்கிட்ட அன்பா இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீதான்டா. நீயும் ஏதாவது நினைச்சு என்கிட்ட பேசாம இருந்துடாதடா, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல தேவி, நான் மட்டும் எப்படி உன்னோட பேசாம இருக்க முடியும்? அது சரி, நம்ம அடுத்த திட்டம் என்ன? எங்க அப்பாவை காப்பாத்தணும்னா எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். வா பாபு, நம்மளே தேடலாம். நம்மள வீட்டுல தேடினாங்கன்னா தேடட்டும். உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்காம வீட்டுக்கு திரும்ப கூடாது. ஓகே, கம் ஆன் ஜிம்மி, கம் ஆன். தேவி, எனக்கு கால்லாம் வலிக்குது, என்னால நடக்க முடியல. எனக்கும் பசுமைக்கும் உன்கிட்ட சொன்னா நின்னுட்டு வேணிட்டு இவ்வளவு நேரம் சொல்லாம இருங்க. இப்ப என்ன செய்யலாம்?
அதோ அந்த மண்டபத்துல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வா. என்ன நாய் கூடையோட வந்திருக்கு? கூட மட்டும் இல்லைங்க, உள்ள பணம் இருக்கு, ஏதோ வாங்க வந்திருக்கு இல்ல? ஆமான்னு சொல்லுது பாத்தியா? ஆமா. ஆமா, இதுக்கு என்ன ஆகுறேன் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் சொல்லும் பாருங்க. இப்ப இது வேணும், இது வேணுமா, இது வேணுமா, அதுக்கு பண்ண வேணுமாங்க. இருங்க, இது வேணுமா, எடுக்கிறேன் எடுக்கிறேன் அவசரம். Jimmy, thank you. Hey Babu, எழுந்திரிடா, எழுந்திரி. என்ன தேவி? ஜிம்மி நமக்காக பண்ணு முறுக்கு எல்லாம் வாங்கி வந்திருக்கு. Thank you ஜிம்மி. அப்படியா? பாபு டீச்சர் வீட்டுல இல்லையாமே, எங்க போயிருப்பா? சனிய தொலைஞ்சதுன்னு பேசாம விடுங்கள. இதுக்காக நீங்க மனச போட்டு ஏன் வீணா அலட்டிக்கிறீங்க? குழந்தை காணாம போனதுல உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? நல்ல மனசுக்கு அவனுக்கு, அதனாலதான் ஆண்டே உனக்கு குழந்தையே கொடுக்கல. அடியாடே. சரி சரி சரி, நான் போய் பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் பார்த்து அப்படியே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்லி என்னாச்சு? வீட்டுக்கு போலான்னு கேக்குறதா? இல்ல, இதுக்கு மோச சக்தி இருக்கு. இதுக்கே கூப்பிடுது. வா நம்ம போய் பார்க்கலாம். வீடெல்லாம் எரியுதே. பாபு, ஒரு ஐடியா. ஆண்டி இந்த பீப்பாக்குள்ள வச்சு வெளியே தள்ளிடலாம். என்ன? வாங்க, உள்ள உட்காருங்க. சீக்கிரம் ஆண்டி. உட்காருங்க ஆண்டி. சீக்கிரம் சீக்கிரம் ஆண்டி, உட்காருங்க ஆண்டி. சீக்கிரம் உட்காருங்க. சீக்கிரம் ஆண்டி. அம்மா நிறுத்த மாட்டேட்டாங்களே. ஆண்டி, அம்மா இப்ப என்ன செய்யறது? அம்மா, ஆண்டி. பாபு, பாத்து பாபு. சீக்கிரமா உட்காரு. அம்மா வாங்க, அம்மா வாங்க வாங்க. தேவி, இந்தா, இந்த பீப்பால நீ வந்துரு. வேண்டாம் பாபு. ஐயோ, என்னால முடியல பாபு. என்னால முடியல பாபு. தேவி, தேவி, நல்ல தேவி. வா, வா தேவி, வா, வா, வா தேவி. பாபு, பாபு. ஆண்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். அம்மா.
என்னடா அங்க பாருங்க யார் வராங்கன்னு. சீதாவா? சீதா, 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 வந்துட்டியாமா? வந்துட்டியாமா? சீதா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியா? சீதா, சீதா, ராதா, சீதா உள்ள கொண்டு போ. போமா, போ. தேவி, என்னம்மா உங்க உடம்பெல்லாம் தீக்காயா? சீதா ஆண்டிய ஒரு முரடன் குடிசுக்குள்ள வச்சு தீ வச்சுட்டா. யாருமா அது? இதுக்கு முன்ன நான் பார்த்ததே இல்ல. ஆனா ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவேன். சீதாவை நீதான் காப்பாத்துறியா? இல்ல, நானும் பாபுவும் சேர்ந்து காப்பாத்தணும். உங்க பொண்ணுக்கும் உங்களை போலவே இறக்க குணம் நிறைய இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுன்னா இவதாங்க முதல் ஆளா இருப்பா. தேவி, 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 உன்னை காணன்னு உங்க அம்மா துடிச்சிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போமா. டாக்டர், சீதாக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? வைத்தியக்காரி ஆஸ்பத்திரியில சேர்க்காம வீட்டுல வச்சிருக்க முடியும். டாக்டர், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு அவசியம் இல்லம்மா. சீதாவோட மனநிலை இப்ப எவ்வளவோ மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த குழந்தை தான் நினைக்கிறேன். இப்படியே இந்த குழந்தைகிட்ட தொடர்ந்து பழகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் 2 மாதங்கள்ல சுய நினைவு வந்துடலாம் நம்புறேன். எதுக்கும் நான் போய் மருந்துகளை அனுப்புறேன். அதையும் வேலை தவறாம கொடுத்துடுங்க. தேங்க்யூ டாக்டர். பாபு, ஏண்டா அழற? எங்க அம்மாவுக்கு இப்ப குணமாகலன்னா எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது. இன்னும் தூக்கு தண்டனைக்கு 2 நாள் தானே இருக்கு. பாபு, காணா போன உங்க அம்மா கிடைச்ச மாதிரி எப்படி உங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைச்சிடும். கவலைப்படாதே, அழக்கூடாது. ஆமா பாபு, கடவுள் நிச்சயமா உங்க அப்பாவை காப்பாத்துவார். கடவுள் காப்பாத்துவாரா? காப்பாத்துவார். சார், டெலிகிராம். என்னதான் இடிஞ்சு உட்காந்துருக்கீங்க? ராமுவை காப்பாத்த கருணை மனு கூட கிடைக்கல ராதா. அப்பாவை கடவுள் காப்பாற்றுவார்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பச்சை பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கவலைப்படுற ஒண்ணு இல்லம்மா. நான் கொடுத்த மருந்தெல்லாம் கொடுங்க. காலையில எல்லாம் சரியா போயிடும். நான் வரேன். தேவி, இந்த நேரத்துல நீங்க எங்க வந்தீங்க? சாரதா, அது ஏன் குழந்தை. ஊர் உலகத்துக்காக நான் வாய மூடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுணர்வை அடக்க முடியல. உடம்பு நெருப்பா கொதிக்குதே. இப்ப எவ்வளவோ குறைஞ்சிருக்குங்க. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. காலையில சரியா போயிடணும் டாக்டரே சொல்லிட்டு போனாரு. தீக்காயங்கள் பட்டதுனாலதான் ஜுரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா? எனக்கு ஒண்ணு இல்ல சார். சார், சீதா ஆண்டி உடம்பு எப்படி சார் இருக்கு? சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காருமா. எப்படியாவது பாபுவோட அப்பாவை காப்பாத்துங்க சார். சரி, நீ கண்ணை மூடிட்டு தூங்குமா. நான் வரேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க.
தான் இருக்கியா? முடிச்சுட்டு இருக்கும் போது இத்தனை அநியாயம் நடக்குதே, நான் தூங்கிட்டா என்ன ஆகுறது? வந்து அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான். குழந்தைக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லையா? இல்ல போனா முடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இரவு பெருசா தெரியும், கலப்படைஞ்சு இருக்கவங்களுக்கு பாத தூரமா தெரியும், சந்தேகத்தை நெஞ்சில வளர்க்கிறவங்களுக்கு வாழ்க்கையே நரகமா தெரியும். என் வாழ்க்கை என்னைக்கும் நரகமா போச்சு. அதை விடுங்க, அடுத்த வீட்டு குழந்தை மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? உன் கேள்வியிலேயே பதில் இருக்கே போனா, அது குழந்தை, அதனாலதான் அக்கறை. நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன், உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு தான் குழந்தை பாசமே கிடையாது. நல்லா சொல்லுங்க, எனக்கு குழந்தை பாசம் கிடையாதுதான், நான் மலடிதான். ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த பாசம் எங்க இருந்து வந்தது, இல்ல புதுசா எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். ஆனா ஆமா, அப்படியே பாசம் வந்துடுச்சுனே வச்சுக்குவோம், அதுக்கு ஊர்ல உலகத்துல வேற குழந்தைகளே கிடையாதா? அந்த தரங்கெட்ட குடும்பத்து குழந்தை மேல மட்டும் என்ன தனி பாசம். இப்ப நான் ஏதோ தவறான எண்ணத்துலதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு நீ சொல்றியா? இன்னைக்கு நீங்க தவறான எண்ணத்துல போகாம இருந்திருக்கலாம், பின்னால என்னைக்காவது ஒரு நாள் தவறான எண்ணத்துல போறதுக்கு இதே சந்தர்ப்பத்தை நீங்க சாதனமா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அளவுக்கு அதிகமான அறிவு இருக்கிற பொம்பளைங்களை கட்டிக்கிற ஆம்பளைங்களுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு எவனோ சொன்னான். அது உண்மைங்கிறத இப்ப நானே புரிஞ்சுக்கிட்டேன். குறுக்கு வழிகளை யோஜனை செய்யறதுல உன் மூளையை செலவு செய்யறதை விட நல்ல வழிகள்ல செலவு செய்தா உனக்கு நல்லது, இந்த வீட்டுக்கு நல்லது. நாம நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா குறுக்கு வழியில யோசனை பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு வந்திருக்காதே. நிறைவும் குறைவும் அவங்கவங்க மனசை பொறுத்தது. ஆனா நம்ம விஷயத்துல நாம ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லையே, ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் நமக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஏனோ நம்ம வாழ்க்கையில மட்டும் நிம்மதி இல்லாம போச்சு. கைகளை சேர்த்து வச்சு கழுத்துல சாலிய கட்டினா அது கல்யாணம் ஆயிடாது போனா, இரண்டு இதயங்களை ஒற்றுமைப்படுத்தி அன்பை துணையா வச்சு ஒரு பெரும் பயணத்தை தொடங்கி வைக்கிற சடங்கு தான் கல்யாணம். ஆனா நமக்கு நடந்தது விவாகங்கிற பேர்ல ஒரு பந்தம். நம்ம இதயங்கள்ல ஒற்றுமை இல்லை, ஏற்ற தாழ்வுகள் ஏராளம், அங்க அன்புக்கு இடமே இல்லை. உன் பணத்துக்கு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, என் குணத்துக்கு பதவிக்கு உங்க அப்பா ஆசைப்பட்டார். அவங்க ரெண்டு பேருடைய ஆசைகளுக்கு நாம ரெண்டு பேரும் பலியாக்கப்பட்டோம். சமூகம் ஏற்படுத்தி வச்ச சம்பிரதாயங்களுக்கு பயந்து உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு தினமும் வெந்து வெந்து சாகணும். போனா நாய விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா நன்றியை விலை கொடுத்து வாங்க முடியாது. போய் படுத்துக்க. பாபு, என்னடாச்சு? ஏதாவது கலர் கண்டியா? பாபு, ஏண்டா பேச மாட்டேங்கிற? பாபு, இல்ல இல்ல, எங்க அப்பா கொலை செய்யல. அவரை தூக்குல போடாதீங்க, அவரை தூக்குல போடாதீங்க, அவரை தூக்குல போடாதீங்க. பாபு, பாபு, கொஞ்சம் சாப்பிடுறா. நேத்து ராத்திரி கூட ஒண்ணுமே சாப்பிடலையே, கொஞ்சம் சாப்பிடுறா. பாபு, என்னடா? எங்க அப்பா கொலைகாரர் இல்ல, எங்க அப்பா கொலைகாரர் இல்ல. என்ன 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 நிழலாட்டா? ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா பாக்குற? அடியே ராதா, இவனையும் கொண்டு போய் அந்த பைத்தியக்காரி ரூம்ல அடைச்சு வை. பைத்தியம் பைத்தியம். யாரு பைத்தியம்? யாரு பைத்தியம்? நல்லா பைத்தியம், நல்லா பைத்தியம். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, பைத்தியம் கிடைச்சு வருது. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. இந்த வீட்டுல எல்லாருமே பைத்தியம் தலையை போக சொன்னே. ஓடியாங்க, ஓடியாங்க. எங்க அப்பா கொலைகாரர் இல்ல, எங்க அம்மா பைத்தியம் இல்ல, எங்க அப்பா கொலைகாரர். என்னடா யாரும் கிட்ட வராதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். எங்க அப்பா கொலைகாரர் இல்ல, எங்க அம்மா பைத்தியம் இல்ல, எங்க அப்பா
சும்மா இருக்கா? எந்த நேரத்துல எதை சொல்றதுன்னு புரியாம. பாபு வேண்டாம், மதுரை பாபு வேண்டாம், வேண்டாம் பாபு. நல்லது. நீ போய் சீதா கூட்டிட்டு வா. சீதா வந்துட்டா. கூப்பிடு. பாபு பாபு நில்லா. பாபு சீதா சீதா அங்க பாருமா. உன் மகளை பாருமா. அவனை கூப்பிடுமா. அவனை காப்பாத்துமா. பாபு உங்க அம்மா வந்திருக்காங்கடா. வந்து யார் வந்தாங்க? எங்க அப்பா காப்பாத்த முடியாது. எங்க அப்பா அநியாயமா தூக்குல போட போறாங்க. எங்க அப்பா கொலை செய்யல. எங்க அப்பா கொலைகாரல. நான் இங்க இருந்து குதிச்சிட போறேன். பாபு வேண்டாம் வேண்டாம் குதிக்காத. சொல்லுமா சொல்லு. பாபு இல்ல அங்கே குதிக்காத. பாபு வேண்டாம். பாபு எங்க அப்பா கொலை செய்யல. எங்க அப்பா கொலைகாரல. எங்க அப்பா கொலை செய்யல. சீதா சீதா அங்க பாருமா. அங்க பாருமா. உன் மகனை பாருமா. அவனை கூப்பிடுமா. அவனை காப்பாத்துமா. சீதா நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன். நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன். நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன். நான் செத்துட போறேன். நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன். நான் இங்க இருந்து குதிச்சிட போறேன். அப்பா கொலை ஆகலடா. அந்த கொலை ஆகியது நான் சொல்றேன். உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். நீ கீழே வாடா. நீ பைத்தியம். உன்னால முடியாது போ.
என்ன விடுங்க, என்ன விடுங்க. தேவி, டாக்டர். தேவி, தேவி, வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் தோத்து போனவம்மா உங்க அம்மா. இப்ப நீயும் என்னை ஏமாத்திட்டு போயிடாதம்மா, ஏமாத்திட்டு போயிடாதம்மா தேவி. தேவி, தேவி, தேவி. தேவி, சார், தேவி, தேவி. அம்மா, என்னம்மா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. நான் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா. சார், உங்க மடியில எதை தூக்கி வச்சுக்கங்க. அம்மா. சார், நீங்க தான் எனக்கு அப்பான்னு தெரியும் சார். தேவி. சத்தியமா எங்க அம்மா சொல்லல சார். நீங்க முதல் நாள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் சார். சார், உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு சார். கூப்பிடட்டுமா சார்? கூப்பிடுமா, கூப்பிடு. அப்பா, அப்பா, மகளே, அப்பா, மகளே, அப்பா. மகளே. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தெரிய போகுது. அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா. தேவி,